Hi friends, I am Mohan from Kishab Academy. So in the video பதிவுல என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா 11th ஹிஸ்டரியில இருக்கிற தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். So தென்னிந்தியா அப்படினா தென்னிந்தியாக்குள்ள என்னென்ன வரும்னு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா, ரீசெண்டா பிரிக்கப்பட்ட தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரம், ஒரிசாவை சுத்தி முன்னாடி இருக்கிற சில பகுதிகள் இதெல்லாம் சேர்ந்து தான் அப்பைது தென்னிந்தியா. சரிங்களா? அந்த காலத்து தென்னிந்தியாவுக்குள்ள இருந்த அரசுகள், அதாவது மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள், மூவேந்தர்களின் சமகாலத்து அரசரான சாதவாகனர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப்பை பற்றிய ஒரு சில தகவல்கள், அப்புறம் மூவேந்தர்கள் தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியங்கள், அது மூலமா உருவான சமுதாய தாக்கங்கள் பற்றி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பாடத்தை நம்ம புக்கை வச்சு அப்படியே தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பாடத்தோட ஆண்டுகள், எதற்கு இடைப்பட்ட ஆண்டுகளை பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு பின் 5ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 3க்கு முன்னாடி, அதுக்கப்புறம் கிமு 1ல இருந்து கிமு 5க்கு பின்னாடி, அந்த காலகட்டங்களில் தான் இந்த பாடத்தில் பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாடம். இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ், தேர்வின் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்விகள், அதை மட்டும் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாடம் பார்க்கும்போது. ஸோ தக்கான பகுதியில் பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் இன்றைய தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களின் பெரும் பகுதியை உள்ளடக்கிய நிலப்பரப்பில் சாதவாகனர் ஒரு வலுவான அரசை நிறுவினர். ஸோ சாதவாகனர் அப்படிங்கிற ஒரு அரசர்கள் இருந்தாங்க. அதாவது விஜயநகர அரசுகள் எப்படி இருந்துச்சோ, பல்லவ அரசர்கள், சேர அரசர்கள், சோழ அரசர்கள் இருந்த மாதிரி சாதவாகனர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அரச கூட்டம், அரச குலம் ஒன்று இருந்தது. அவங்களோட பகுதி ஆண்டு எது, அவங்க ஆட்சி ஆண்டுகிட்டு இருந்த பகுதி எதுனா தக்கான பகுதி. தக்கான பகுதி எதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து மகாராஷ்டிரா, அதாவது கோவா, மகாராஷ்டிரா பக்கம் இருக்கிற பகுதிகள், ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தெலுங்கானா பகுதியில் இணைந்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தக்கான பகுதி. சரிங்களா? அவங்களுக்கு தெற்கே யார் யார் ஆண்டுகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட சமகாலத்து அரசர்களான சேர, சோழ, பாண்டியர்கள். சரிங்களா? அவங்களும் சாதவாகனர்களும் சமகால அரசர்கள். அதாவது பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஆண்டுட்டு இருந்தது பொது ஆண்டு முதல் நூற்றாண்டுல. அதுக்கு முன்னாடியே அசோகர் கால நூற்றாண்டிலேயே மூவேந்தர்கள் பற்றிய குறிப்பு இருக்கு. அப்போ என்னன்னா சாதவாகனர்களோட சமகாலத்து அரசர்களான சேர, சோழ, பாண்டியர்கள், அவர்களுக்கும் மூத்த அசோகர்களோட காலத்திலையும் அவரை பற்றி குறிப்புகள் இருக்கு. அப்படின்னா சாதவாகனர்களோட இந்த மூவேந்தர்கள் காலத்தால் முந்தையவர்கள் அப்படிங்கிறத அதோட அர்த்தம். சரிங்களா? 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகருடைய கல்வெட்டில் மூவேந்தரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. கேரள புத்திரர்கள்னு வரும் அசோகர் கல்வெட்டில். கேரள புத்திரர்கள்னு சொல்றது யாரா அப்படின்னா சேர அரசர்கள். சரிங்களா? 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே தமிழக அரசுகள் தங்கள் அரசுகளை நிறுவிட்டதை அறிய முடிகிறது. இவ்விரு பகுதிகளை சேர்ந்த அரசியல் முறை மற்றும் சமூகங்களுடைய பொதுவான அம்சங்கள் இருந்தன, வேறுபாடுகள் நிலவின. அதாவது சாதவாகன அரசர்கள், தக்காணத்தை ஆண்ட சாதவாகன அரசர்களும், தமிழகத்தை ஆண்ட சேர, சோழ, பாண்டியர்களோட அரசுகளும், அசோகர் காலத்தோட அரசுகளும் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையான ஒரு சில அம்சங்கள் இருந்திருக்கு. அது வந்து அதுக்கான வரலாற்று சான்றுகளும் இருக்கு. அதற்கான வரலாற்று சான்றுகள் எது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேர, சோழர்கள், பாண்டிய பற்றிய குறிப்புகள் இருக்கிற அரிக்கமேடு, கொடுமணல், ஆலங்குளம், உறையூர். சரிங்களா? இங்க இருக்கிற கட்டட இடிபாட்டு தடயங்கள் மற்றும் தலைநகரங்களோட அகழ்வாய் மூலம் பெறப்பட்ட பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடக பகுதியில் அமைந்துள்ள ஸ்தூபிகள். சரிங்களா? அதுக்கப்புறம் சைத்தியங்கள், அதுக்கப்புறம் பௌத்த தலங்கள். அமராவதி, நாகநார்ஜுன கொண்டா அப்படிங்களா ஆந்திரா பகுதியை சேர்ந்தது. ஸ்தூபி அப்படின்னா அது ஒரு சமாதி. அந்த ஸ்தூபி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூபின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சமாதி தான். ஆனால் புத்தரின் உடலில் எஞ்சிய பாகங்கள், இல்லைன்னா அவரை எரிச்சு புதைச்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பல்கள், அதை புதைச்சி அதை வச்சு கட்டப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூபிகள்னு சொல்லுவாங்க. இலங்கையிலையும் இந்த மாதிரி ஸ்தூபிகள் நிறையா இருக்குது. காஞ்சியில் இந்த மாதிரி ஸ்தூபி இருக்குது, சாஞ்சியில் இந்த மாதிரி ஸ்தூபி இருக்குது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூபின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தூபி வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதம், பௌத்த மதம் வந்து பரவி விரிஞ்சதுக்கு சான்று. இது தமிழகம், பல்லவ பகுதியில் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா பகுதியிலையும் இந்த மாதிரி ஸ்தூபிகளை பார்க்க முடியுது. இதுவும் ஒரு வரலாற்று சான்று, அதாவது அசோகர் காலத்துக்கான வரலாற்று சான்று இது. ஸோ ஸ்தூபி பற்றி தனியாகவே ஒரு பாடம், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. புதைமேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டதாகும். இறந்தோரை எரித்த சாம்பல் இங்கு வைக்கப்படும். தொடக்கத்தில் புத்தரின் அஸ்தி 8 ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டுள்ளன.
பௌத்தத்தின் புனித கட்டடக்கலை தோற்றம் பெற்றது இந்த ஸ்தூபில தான். அரைக்கோள வடிவமுள்ள ஸ்தூபி பேரண்டத்தை குறிக்கிறது. அத்துடன் புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதையும் குறிக்கிறது. ஸ்தூபிகளை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுற்றுவட்ட பாதையில் பக்தர்கள் வலம் வருவர். நான் காட்டினேன் இல்லையா, அது மாதிரி அப்படி அரைக்கோளத்தில் தான் அந்த ஸ்தூபி வந்து இருக்கும். நாணய சான்றுகள், அதாவது சாதவாகனர்கள், அசோகர், அப்புறம் மூவேந்தர்களை பற்றிய நாணய சான்றுகள் எங்கெங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர கர்நாடக பகுதியில் சாதவாகனர்களோட வெளியிட்ட நாணயங்கள், சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் வெளியிட்ட நாணயங்கள், அது எல்லாமே எந்த உலோகத்தால் ஆனது அப்படின்னா தங்கம், வெள்ளி, தாமிரத்திலான ரோம நாணயங்கள். அதாவது ரோமத்திலிருந்து, ரோமம் அப்படின்னா கிரேக்கம், ரோம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து வியாபாரத்துக்காக வரப்பட்டப்ப அவங்க யூஸ் பண்ண அந்த நாணய சான்றுகள். கல்வெட்டுகளில் என்னென்ன கல்வெட்டுகள் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர கர்நாடக பகுதியில் காணப்படும் அசோகரோட கல்வெட்டுகள். சரிங்களா, என்ன மொழி அப்படின்னா பிராகிருத மொழி. ரொம்ப முக்கியம், இது வந்து ரீசெண்டாக நடந்த கேள்வியில் கூட கேட்டிருப்பாங்க. அசோகர் யூஸ் பண்ண பொறித்த கல்வெட்டுகள் எந்த மொழினா பிராகிருத மொழிகள். சரிங்களா, தமிழக கேரள குகைகளில் காணப்படும் தமிழ் மற்றும் பிராமி கல்வெட்டுகள் எந்த இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாங்குளம், ஜம்பை, ஜம்பை அப்படின்னா இந்த இதுக்கு போகிறாங்க இல்லையா, ஜம்பை அப்படிங்கிற ஒரு ஊர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர். அதே மாதிரி தமிழக பகுதியில் கிடைக்கப்பட்டுள்ள மோதிரம், கற்கள் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள். இந்தியாவுக்கு வெளியும் அது மாதிரியான கற்கள், மோதிரம் பதிக்கப்பட்ட கற்கள் பதிக்கப்பட்ட மோதிரங்கள் இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. எங்கன்னு இந்தியாவுக்கு வெளியே எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரேனிகா, குவாஷிகர், அல் கதம், எகிப்தில். சரிங்களா, ஸோ இந்த நாணய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், இலக்கிய சான்றுகள், வெளிநாட்டவர்கள் குறிப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரை பற்றி யார் எழுதினாங்கன்னு கொடுத்துட்டு கேள்விகள் வரும். சரிங்களா, இலக்கிய சான்றுகளில் உங்களுக்கு தெரியும் சங்க நூல்கள், பொது ஆண்டு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டிலும் பொது ஆண்டுக்கு பின்னாடி 3ஆம் நூற்றாண்டிலும் எழுந்த சங்க நூல்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர சாதவாகனர்கள் பற்றிய வம்சாவளி வரலாற்று குறிப்புகள். மகாவம்சம் அப்படின்னா பௌத்த வரலாறு. சரிங்களா, பௌத்தர்களை பற்றி கூறக்கூடிய வரலாறு, புத்தரை பற்றி கூறக்கூடிய வரலாறு என்னென்ன புத்தகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மகாவம்சம், தீபவம்சம்பாங்க. அல்ல, மகாவம்சம் புத்தரோட வரலாற்று குறிப்புகள் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பிராகுயு மொழியில் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி சாதவாகன அரசர் எழுதின காலா பிராகிருத மொழி அப்படிங்கிறவர் எழுதிய காகா சபப்தி அப்படிங்கிற ஒரு நூல். சரிங்களா, ஸோ யார் எந்தெந்த நூல் எழுதினாங்க, அது யாரை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வெளிநாட்டவர்களோட குறிப்புகள் எது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கம், லத்தீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பண்பாட்டு சான்றுகள் வந்து இருக்குது. அதில் ரொம்ப முக்கியம் 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க நூலான எரித்ரிய கடலின் பெரிபுலஸ், ரொம்ப 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 முக்கியமான ஒரு நூல். அதுக்கப்புறம் பிளினி எழுதிய இயற்கை வரலாறு, இதிலும் 1ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் 2ஆம் நூற்றாண்டில் தாலமி எழுதிய புவியியல் அப்படிங்கிற நூல், ஜியோகிராஃபி அப்படின்னு பேர். ரோமானியர்களின் நிலப்பட வரைபடமான பியூட்ரெட்ஸின் அட்டவணை. சரிங்களா, ஸோ இந்த நூட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே 1ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமு 1லேருந்து 100க்குள்ள, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நூற்றாண்டு. யார் என்னென்ன குறிப்புகள் எழுதினாங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ தமிழ்லையும் இதற்கான சான்றுகள் இருக்குது. அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள் தான். 8 தொகை, 10 பாட்டு, தொல்காப்பியம். சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வரலாறை பற்றி குறிப்பிடக்கூடிய இலக்கிய தொகுப்புகள். சரிங்களா, இது சங்கம் காலத்தையும் சங்க மருவியம் காலத்தையும் ரெண்டையும் சேர்த்து தான் இந்த நூல்கள். சங்க காலம்னா கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 1லேருந்து 3 வரைக்கும் தான் சங்க காலம். கிபி 1லேருந்து 3க்கு அப்புறம் இருக்கிறது தான் சங்கம் மருவிய காலம். சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை, 10 பாட்டு, தொல்காப்பியம். சங்க மருவிய காலத்தில் இருக்கிறது தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா, ஸோ மௌரிய காலத்து தென்னிந்தியா, மௌரியர்னா அசோகர். சரிங்களா, முதலில் வரலாற்றில் குறிப்பிடப்பட்ட இந்தியாவின் மாபெரும் பேரரசர், முதல் மாபெரும் பேரரசர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அசோகர் தான். ஸோ அவரோட கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன், கிமு கிபின்னு கொடுத்துட்டு இருந்ததை இப்போ பொது ஆண்டு முன் பின் அப்படின்னு கொடுக்குறாங்க. பொது ஆண்டு முன் 2070லேருந்து 3330 வரைக்கும் அவர் காலம், 330 வரைக்கும் அவர் காலம். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் நிறைய குறிப்புகள் இருக்குது. அவரோட குறிப்புகளில்
சேர சோழ பாண்டியர் மற்றும் கேரளபுத்திரர் சத்திரபுத்திரர் ஆகியத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காரு அவரோட கல்வெட்டிலேயே. ஸோ இந்த கேரளபுத்திரர் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா சேரர்களை பற்றி. சேரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு தேசம் அந்த பக்கம் ஒட்டி கேரளாவின் சில பகுதிகளை சேர்ந்த ஆண்டவங்க தான் சேரர்கள், சரிங்களா. ஸோ அவங்கள கேரளபுத்திரனும் சத்தியபுத்திரனுங்கிறத பற்றியும் அசோகரோட கல்வெட்டுகள் இருக்குது. ஸோ இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா அசோகர் காலத்திலேயே பொது ஆண்டு முன் அந்த 1ஆம் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டிலேயே மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் அசோகர்கிட்ட இருக்குது அப்படின்னா அசோகருக்கும் காலத்தால் முற்பட்டவர்கள் யார்? சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிறது தான் ஒரு இது. அசோகர் மனிதருக்கும் விலங்குகளுக்குமான இருவகைப்பட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தார் என சொல்லப்படுகிறது. முக்கியமான பாயிண்ட் கேள்வி வரும். ஸோ முதல்ல விலங்குகளுக்காக மருத்துவமனை ஆரம்பித்தவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அசோகர். அந்த காலத்தில் மௌரிய பேரரசு கர்நாடகா ஆந்திராவின் வடபகுதியிலையும் கொண்டிருந்தது. தமிழக அரசுகள் சுதந்திரமான அண்டை நாடுகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. வெள்ளக்கார காலத்தில் மட்டும் இல்லை, அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த வட இந்தியர்களை ஆண்ட அரசர்கள் தென்னிந்தியா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இந்தியாவையும் கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் தென்னிந்தியா வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர நாடாக தான் இருந்திருக்கும் ஆரம்பத்திலேருந்தே. அசோகர் காலத்திலேருந்தே நம்ம சேர சோழ பாண்டியர்கள் வந்து எந்த ஒரு அந்நிய படையெடுப்பையும் உள்ள விடலை அப்படிங்கிறத இதற்கான சான்றுகள். ஸோ மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னரும் சாதவாரின் எழுச்சிக்கு முன்னரும் பல சிற்றரசுகள் தோன்றியுள்ளன. அவற்றின் அரசர்களை பற்றி போதுமான செய்திகள் கிடைக்கவில்லை. எனினும் அவர் வெளியிட்ட நாணயங்கள் சிறுபகுதியில் ஆண்டு வந்த குறுநில மன்னர்கள் என்பதை தெரிவிக்கின்றனர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதவாகனர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தென்னிந்தியாவை ஆண்ட அரசர்கள். அவங்களோட பகுதி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தக்கான பகுதின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குள்ளே வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவின் சில பகுதிகள், அப்புறம் ஒரிசாவின் சில பகுதிகள், இதெல்லாம் ஆண்டவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சாதவாகனர்கள். அவங்க ஆண்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூவேந்தர்கள் இருந்தாங்க, இவங்க தனி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சாதவாகனர்கள் பொது ஆண்டு முன் 1ஆம் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் தோன்றினர்கள். கிமு 1 நூற்றாண்டில், சரிங்களா. மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் மாநிலங்களைச் சேர்ந்த சில பகுதிகளை அவர்கள் ஆண்டனர். அண்மை கால தொல்லியல் ஆய்வின்படி தெலுங்கானா பகுதியில் ஆட்சியை தொடங்கிய சாதவாகனர்கள் மகாராஷ்டிரா பகுதிக்கு நகர்ந்து கோதாவரி நதி தீர்த்தத்தில் பிரதிஸ்தான் என்னும் நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தனர். ஸோ சாதவாகனர்களோட தலைநகரம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஸ்தான். மகாராஷ்டிராவில் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைத்தான்னு சொல்லுவாங்க. பின்னர் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திராவின் கடற்கரை பகுதிகளை கட்டுப்படுத்தினர். பிலினியின் நூல் ஆந்திர நாட்டிலிருந்து கோட்டைகளுடன் கூடிய 30 நகரங்கள், ஒரு பெரும் படை, குதிரைப்படை, ஆணைப்படை ஆகியவற்றை குறித்து பேசுகின்றன. ஸோ இத்தாலியோட பிலினி எழுதி இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூலில் சாதவாகனர்கள் பற்றிய குறிப்பு இருக்குது. ஸோ அவர் அந்த நூலை எப்போ எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டு. ஸோ அதை வச்சு சாதவாகனர்களும் கிமு 1ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாதவாகனர்லேயே புகழ்பெற்ற அரசர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கௌதம புத்திர சதகர்ணி அப்படிங்கிறவர் தான். சாகரசர் நாகபனாவை வென்றவர் நாகபனாவின் நாணயங்களை தன் அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டார். அவருடைய தாயான கௌதம பாலஸ்ரீ என்பவரின் நாசிக் கல்வெட்டு சாகர், பகலவர், யானவர் ஆகியவர்களை இவரை வெற்றி கொண்டதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த பாலையான ஒரு ஆக்டர் இருப்பார், தெலுங்கில் வந்து பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று படம் எடுத்தார். அந்த படத்தில் வந்து அவர் தான் கௌதம புத்திர சதக்கனியாக நடிச்சிருக்காரு. ஸோ ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய நடிகர் இந்த வரலாறு எடுத்து அவரே அந்த அரசராக நடிக்கும்போது ஆந்திராவில் அவர் எவ்வளோ பெரிய அரசராக இருந்திருப்பாருங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான தேர்வின் அடிப்படையில் 3 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி, சாதவாகன அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கௌதம புத்திர சதகர்ணி. அவர் எந்த அரசரை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டார் அப்படின்னா நாகபனா, சரிங்களா. அவரோட தாயார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கௌதம பாலஸ்ரீ. அவங்க எந்தெந்த கல்வெட்டுகளில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னா நாசிக் கல்வெட்டு, சாகர் பால்வர் கல்வெட்டு அப்படிங்கிற 2 கல்வெட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வெற்றி கொண்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நாசிக் கல்வெட்டு, கௌதம பாலஸ்ரீ, அப்புறம் வந்து நாகபனா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. பெருமைக்குரிய அஸ்வமேத யாகத்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. யார்?
கௌதம புத்திர சதர்கனி அப்படிங்கிற சாதவாகன அரசர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வமேத யாகத்தை நடத்தியிருக்காரு. கிருஷ்ணதேவராயரும் அஸ்வமேத யாகத்தை நடத்திருக்கதா குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி பல்லவ அரசரில் ஒரு அரசர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வமேத யாகம் நடத்தினா ஒரு குறிப்பு இருக்குது. அஸ்வமேத யாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குதிரையை வந்து பார்த்திங்கன்னா யாகம் பண்ணி அதை ஓட விட்டுருவாங்க. அது ஃபுல்லாக ஓடி போய் எங்கே போய் நிற்குதோ அந்த எல்லை வரைக்கும் அந்த அரசரோட ஆளுமையை அவங்க ஏற்றுக்கணும். சரிங்களா? ஏற்றுக்கல அப்படின்னா அவங்களோட போர் புரிஞ்சு அவங்க நாட்டை தனக்கு அடிமை நாடாக வச்சுக்குவார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வமேத யாகம். கௌதமி புத்திர சதர்கனிக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற வசிஷ்ட புத்திர புலுமாயி சாதவாகன நாட்டின் எல்லைகளை விரிவடைய செய்தார். மற்றொரு புகழ்பெற்ற அரசரான யக்னஸ்ரீ சதகர்ணி தந்த ஆட்சியின் வெளிநாட்டு வாணியத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டார். இந்த மாதிரி தான் கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதாவது கப்பலின் வெளிநாட்டு வாணியத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்ட அரசர் யார் அப்படின்னு கேள்வி வரும். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா யக்னஸ்ரீ சதகர்ணி. ரொம்ப 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 முக்கியமான ஒரு குறிப்பு, நோட் பண்ணி வச்சுங்க. கேள்விகள் வரலாம். ஏன்னா நாணயம் பற்றிய கேள்விகள் ஒரு எக்ஸாம் விட்டு ஒரு எக்ஸாமு கேட்டுட்டு தான் இருக்காங்க. சாதவாகன அரசர் கலா 700 காதர் பாடல்களை கொண்ட கதா சப்த சதி என்னும் நூலை இயற்றினார். மகாராஷ்டிர பிராகிருத மொழிகள் எழுதப்பட்ட நூலின் கருப்பொருள் சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை ஒத்துள்ளன. ஸோ அந்த ககா சதி அப்படிங்கிற காதல் பாடல்களை கொண்ட நூலை எழுதியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலா அப்படிங்கிற அரசர். அவர் என்ன அரசர்னா சாதவாகன அரசர். சரிங்களா? இவர் எழுதிய இந்த காதல் பாடல்கள் நம்ம தொல்காப்பியத்தில் இருக்கிற அகத்தினை சார்ந்த அகப்பொருளை அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டையொட்டு சாதவாகன பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. அவர்களை தொடர்ந்து ஆந்திர பகுதியில் இக்ஷவாகவும் அதைத் தொடர்ந்து பல்லவர்களும் வட கர்நாடக பகுதியில் கடம்பர்களும் ஆட்சி புகுந்தனர். ஸோ இந்த சாதவாகனர்களுக்கு அப்புறம்தான் பல்லவ அரசே தோன்றியிருக்கு. சாதவாகனர் காலத்தின் முக்கியத்துவம். நிலமானியம் வழங்குவது சாதவாகனர் காலத்தின் முக்கிய அம்சமாகும். ஸோ நிலவரி இல்லாமல் நிலங்களுக்கு மானியம் வழங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்தில் இருந்தது. அது வந்து சாதவாகனர் காலத்திலையும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பௌத்தர்களுக்கும் பிராமணர்களுக்கும் வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி விலக்கு இருக்கும். ஸோ அந்த வரி விலக்கு இவங்களோட காலத்திலையும் இருக்கு. அதை பற்றி ஒரு கல்வெட்டும் இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நானிகாட் கல்வெட்டு. ஸோ பௌத்த துறைகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை கூறும் கல்வெட்டு எது அப்படின்னு கேட்பாங்க. அல்லது சாதவாகனர் கல்வெட்டு எந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த துறைகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை கூறுகிறது அப்படிங்கிற மாதிரி இவங்களோட குறிப்பை கொடுத்தும் கேள்விகள் வரலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. நிலங்களில் வேளாண்மை செய்யாமல் நிலங்களுக்கு உரிமையாளராக மாறிய ஒரு பிரிவினரை உருவாக்கியது எது? இந்த வரி விலக்கு கொடுக்கிறது. சரிங்களா? காலப்போக்கில் நிலத்தை அடிப்படையாக கொண்ட சமூக படிநிலைகளும் பிரிவுகளும் உருவாவதற்கு இட்டு சென்றது. ஸோ இவங்களுக்கு வரி விலக்கோட நிலங்களை கொடுத்துருவாங்க. யாருக்கு? பிராமணர்களுக்கும் பௌத்த துறைகளுக்கும். ஆனால் அவங்க இறங்கி அந்த நிலத்தில் வேலை செய்வாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்களை வந்து நியமித்து அதன் மூலமாக விவசாயம் வேளாண்மை செய்வாங்க. அதன் மூலமாக இவங்க நிலப்பிரப்புகளாகவும் அந்த வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிமட்ட விவசாயிகளாகவும் மாறுகிற பிரிவு 1ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். முதலாக தக்காணத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய ஒரு பெரிய அரசு நிறுவப்பட்டது யார் காலத்தில்? சாதவாகனர் காலத்தில். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தக்காணத்தின் பெரும் பகுதியை உள்ளடக்கிய ஒரு பெரிய அரசு யார் காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? பௌத்த சங்கங்களுக்கு என்றே ஒரு பல குடைவரை கோயில்கள் உருவாக்கப்பட்டன. அவை உள்நாட்டு பகுதியிலும் கொங்கன் கடற்கரையிலும் உள்நாட்டு வணிக பாதையிலும் இணைக்கும் புள்ளியாக அமைக்கப்பட்டிருந்ததற்கான சான்றுகளை கொண்டுள்ளன. காலத்தில் இந்தியாவுக்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே விறுவிறுப்பான வாணிகம் நடைபெற்றது. ஸோ கொங்கன் கடற்கரைனா இந்த மெரினா கடற்கரையை ஒட்டி இருக்கிற அந்த கிழக்கு கடற்கரை, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கன் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் வந்து இருக்கு, அதற்கான குறிப்புகளும் சான்றுகளும் இருக்கு. இந்த பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு கொடுத்ததை பற்றி ஒரு கல்வெட்டு இருக்குன்னு சொன்னாலையா, நானிகாட் கல்வெட்டு. அதோட பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு. எவ்வளோ பெரிய கல்வெட்டுன்னு பாருங்கள், ரொம்ப பழமை வாய்ந்தது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கத்தில் அந்த சாதவாகனர் தக்கான பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த சாதவாகனர்களோட ஆட்சியும் அவர்கள் காலத்தில் இருந்த கல்வெட்டுகள் சிறப்புகள்
என்னென்ன மாதிரியான ஆட்சி சிறப்புகள், யார் யார் அரசர்கள் ஆண்டாங்க, அதில் புகழ்பெற்ற மன்னர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம், தமிழ்நாட்டு மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை பற்றிய குறிப்புகளும் சேர சோழ பாண்டியர்களோட தனித்தனியான பெருமைகளும் சொல்கிற மாதிரி அடுத்து இந்த பாடம் போகும். அதையெல்லாம் இந்த பாடத்தோட அடுத்த பார்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அந்த பாடத்தோட 2வது பார்ட் வீடியோ தான். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தமிழ்நாடுக்கு மேலே இருக்கிறத தான் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட சமுதாய உருவாக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சங்க காலத்திலிருந்தே இந்த தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதை தான் நம்ம இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பொது ஆண்டுக்கு முந்தைய இறுதி 3 நூற்றாண்டுகளிலிருந்து பொது ஆண்டுக்கு பின் தொடங்கும் முதல் நூற்றாண்டுகள் வரையிலான காலம் சங்க காலம் என்று பெரும்பாலோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது கிமு 3 கிபி 3 சரிங்களா, அப்படி எடுத்துங்க. அதாவது எப்படி தொடங்கும்னா 0லேருந்து கிபி, அதாவது பொது ஆண்டு 1 2 3ன்னு தொடங்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போங்க இல்லையா, கிமு 1 2 3. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பெரும்பாலும் சங்க காலங்களில் இருந்த நம்மளோட பாரம்பரிய முறைகள், அதாவது தமிழ்நாட்டின் பாரம்பரிய முறைகள், நமது சமுதாய உருவாக்கம் நமக்கு எதிலிருந்து கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா இலக்கிய சான்றுகள், அதுக்கப்புறம் தெளிவான தமிழில் எழுதப்பட்ட கல்வெட்டு சான்றுகள், அப்புறம் தொல்பொருள் சான்றுகள். இக்காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாம் குறிப்பெடுக்கிறதுக்கு முன்னாடியே நடந்ததுன்னு கூட சொல்லலாம். காலகட்டத்தையே தொடக்க கால வரலாற்று காலம் என அழைப்பதே பொருத்தமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சங்க காலம்னு வந்தோடனே மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அசோகரோட கல்வெட்டிலே இருக்குன்னு முன்னாடி பார்த்தோம். ஸோ பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டிலே தமிழகத்தின் 3 அரச மரபுகள் குறித்த அசோகர் அறிந்திருந்தாலும் 1ஆம் நூற்றாண்டு மற்றும் அதற்கு பின் வந்த காலத்தைச் சேர்ந்த சங்க இலக்கியத்தின் மூலமே அவ்வரசர்களின் பெயரை அறிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அசோகரோட கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள்னு இருக்கும், கேரளபுத்திரர்கள்னு இருக்கும், சத்தியபுத்திரர்கள்னு இருக்கும். ஆனால் அரசர்களோட பெயர்கள் இருக்காது. அதை அறிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு சங்க இலக்கியம் தான் மிகப்பெரிய சான்றாக இருக்குது. மூவேந்தர்கள் என்று அறியப்பட்ட மணிமுடி சூடிய அரசர்களான சேர சோழ பாண்டியர் பெரும்பாலும் வேளாண் நிலங்களையும் வணிக பெருவழிகளையும் நகரங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அசோகர் கல்வெட்டுகளில் மேற்சொல்லப்பட்ட மூவேந்தரோடு இடம்பெற்றுள்ள சத்தியபுத்திரர் என்பது சங்கப்பாடலில் இடம்பெறும் வேளிரை குறிப்பதாகும். அதாவது கடையேழு வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா, அதில் அதிகமானதாக வந்து பார்த்திங்கன்னா சத்தியபுத்திரர் அப்படிங்கிறது அவரோட அசோகரோட கல்வெட்டில் இருக்குது. ஸோ இந்த மூவேந்தர்களோட கடையேழு வள்ளல்கள் அப்படின்னா மலைப்பகுதியை ஆண்ட வேளிர் இன மன்னர்கள். ஸோ அவங்கள பற்றியான குறிப்புகளும் சங்கப்பாடலில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 3ஆக பிரிச்சிருக்காங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களோட அந்த ஆட்சி பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழகத்தின் மத்திய மற்றும் வடப்பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்கின் கீழ் கொண்டிருந்தனர். அவர்கள் ஆட்சி மையமாக இருந்த பகுதி காவிரி ஆற்றின் கலிமுக பகுதியாகும். இதுவே பின்னர் சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. அது திருச்சி ஒட்டி இருக்கிற வட தமிழக பகுதிகள், அது எல்லாமே சோழ நாடு. சரிங்களா? ஸோ அவர்களோட தலைநகரம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா உறையூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கும். மேலும் புகார் மற்றும் காவிரி பூம்பட்டினம் வந்து முக்கிய துறைமுகமாகவும் அரச குடும்பத்தின் மாற்று வாழ்விடமாகவும் இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே வகுப்புகளில் வரலாற்றிலையும் படிச்சிருப்பீங்க. மூவேந்தர்களோட தலைநகரம் எது, அவர்களோட துறைமுகம் நகரம் எது அப்படிங்கிறது. ஸோ சோழர்களோட தலைநகரம் உறையூர், அவர்களோட துறைமுக நகரம் வந்து பார்த்திங்கன்னா புகாரும் காவிரி பூம்பட்டினம் இந்துமா கடலின் பல பகுதிகளைச் சேர்ந்த வணிகர்களை தன்பால் ஈர்த்தது. கரிகாலனின் ஆட்சியின் போது இங்கு நடைபெற்ற ஆரவாரமான வணிக நடவடிக்கைகள் குறித்து கடியலூர் உருத்திரக்கண்ணனார் பட்டினப்பாலையில் விரிவாக விளக்குகிறார். ஸோ அந்த காவிரி பூம்பட்டினத்தில் வணிக கப்பல்கள் வந்ததும் அதுக்கு ஏற்றுமதி வரி இறக்குமதி வரியெல்லாம் இருந்தது, சுங்க வரி இருந்தது அப்படிங்கிற குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாலையில் கடியலூர் உருத்திரக்கண்ணனார் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பார். அதெல்லாம் நீங்கள் தமிழ்லேயும் படிப்பீங்க. கரிகாலன் தான் வந்து பார்த்திங்கன்னா சோழ மன்னர்களே மிகவும் புகழ்பெற்ற மன்னர். ராஜேந்திர சோழனுக்கு முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்த கரிகால சோழன் தான் வந்து பார்த்திங்கன்னா சோழ மன்னர்களின் முதல் பேரரசர், பெரிய பேர் பெற்ற மன்னர். அவர் கட்டினதான் வந்து பார்த்திங்கன்னா கல்லணை. இளஞ்சேனியின் மகனான
கரிகாலன் சங்க சோழ அரசர்களில் தலையாயவராக அறியப்படுகிறார். பட்டினப்பாலை அவருடைய ஆட்சியை பற்றி விரிவாக கூறுகிறது. கரிகாலனுடைய தலையாய போர் வெற்றி என்பது வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியரையும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர் குல தலைவர்களையும் வெற்றி கொண்டதாகும். ஸோ வெண்ணி போர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேர அரசு, பாண்டிய அரசு, 11 சிற்றரசர். வேளிர் குலம்னா மலைப்பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த வேளிர் குல சிற்றரசர்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே இடத்துல எல்லாத்தையும் தோக்கடிச்சிருப்பார் கரிகால சோழன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணி போர்க்களம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காட்டை வெட்டி நாடாக்கியதற்கும், குளம் வெட்டி வளம் பெருக்கியதற்கும், காவிரியில் அணை கட்டி வாய்க்கால்கள் வெட்டி நீர்ப்பாசன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்ததன் மூலமும் வேளாண்மையை வளரச் செய்தார் என்பதற்காகவும் இவர் போற்றப்படுகிறார். கல்லணை கிராண்ட் அணைக்கட்டு, கிராண்ட் டேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நிலச்சி நீடிச்சு நிற்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் கரிகால சோழனோட ஆட்சி சிறப்பு தான். சரிங்களா? பெருநற்கள்ளி என்னும் பெயருடைய மற்றொரு அரசன் வேத வேள்வியான ராஜசூய யாகத்தை நடத்தியுள்ளான். கரிகாலனின் மறைவை தொடர்ந்து உறையூர் மற்றும் புகார் அரச குடும்பத்தினரையே வாரிசுரிமை தொடர்பான மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் தான் பிற்கால சோழர்கள் வந்திருப்பாங்க. இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள். முற்கால சோழரில் புகழ் பெற்றவர் இந்த கரிகால சோழர் தான். இவரை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சோழர்கள்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ மூவேந்தரில் அடுத்தவரான சேரர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் வடக்கு கேரள பகுதிகளையும் தமிழ்நாட்டின் கொங்கு பகுதியினையும் ஆட்சி செய்தனர். அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பக்கம் ஒட்டி, இந்த பக்கம் கரூர், திண்டுக்கல், கேரளா பார்டர். சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்து ஆட்சி பண்ணவங்க யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சேர மன்னர்கள். அவர்களோட தலைநகரம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வஞ்சி. அவர்களோட துறைமுகங்கள், கடற்கரை துறைமுகங்கள் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா முசிறி, தொண்டி. சரிங்களா? எல்லா மன்னர்களோட தலைநகரையும் துறைமுக நகரையும் அதில் புகழ்பெற்ற அரசர்களையும் அந்த போர்களையும் அவர்கள் ஏதாவது அணைக்கட்டு, கட்டிடம், கோயில் ஏதாவது கட்டியிருந்தாங்க எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதி வச்சு படிச்சிங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் கேள்விகள். வஞ்சி இன்றைய தமிழகத்தின் கரூர் என்று அடையாளம் காணப்படுகிறது. ஸோ கரூர் வந்து பார்த்திங்கன்னா சேர நாட்டின் ஒரு பகுதி. அதே சமயம் சில அறிஞர்கள் கேரளத்தில் உள்ள திருவஞ்சைக்களம் என்னும் ஊரே வஞ்சி என்று அடையாளம் காணுகின்றனர். அதாவது 2 வகையான முரண்பாடுகள் இருக்குது. வஞ்சினா கரூர்னு சொல்கிறாங்க, இல்லை திருவஞ்சிக்களம் அப்படின்னு கேரளாவில் ஒரு ஊர் இருக்குது. ஏன்னா கேரளா பகுதியிலும் சேரர்கள் ஆண்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதாகவும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேர குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான பிரிவு இருந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொறையூர். இவங்க தமிழ்நாட்டை கரூர்லேருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இன்னொரு பகுதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடுலேருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. 8 சேரர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள், சாதனைகள் பற்றி 10 பேசுகிறது. ஸோ 10 பேருன்னு நினைக்கிறேன், ஆனால் இல்லை 8ன்னு கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது சரியாக தெரியல. ஸோ சேர அரசர்களை பற்றி புகழை பாடுவது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 10. கரூர் நகருக்கு அருகே உள்ள புகழூரில் உள்ள கல்வெட்டு 3 தலைமுறைகளைச் சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடுகிறது. அவற்றில் ஒருவரான சேரல் இரும்புரை தன் பெயரில் நாணயங்கள் வெளியிட்டுள்ளார். இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், செங்குட்டுவன் முக்கிய சேர அரசர்கள் ஆவார்கள். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் நோட் பண்ணி வச்சிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் இது. ஸோ நாணயங்களை வெளியிட்ட சேர மன்னன் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சேரல் இரும்பொறை. அதே மாதிரி இன்னும் முக்கியமான அடுத்த 2 சேர அரசர்கள் யாருன்னா இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன். இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சேரன் செங்குட்டுவன். சரிங்களா? பல குறுநில மன்னர்களை செங்குட்டுவன் வெற்றி கொண்டுள்ளார். கடல் கொள்ளையர்களை அடக்கியதன் மூலம் முக்கிய துறைமுகமான முசிறியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளார் என்று கூறப்படுகிறது. ஸோ கடற்கொள்ளையர்களை அடக்கிய சேர அரசன் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சேரன் செங்குட்டுவன். ஸோ சிலப்பதிகாரம் எழுதினார் இல்லையா இளங்கோவடிகள், அவரோட அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா சேரன் செங்குட்டுவன். மாபெரும் வட இந்திய படையெடுப்பு சங்க இலக்கியங்களில் சொல்லப்படவில்லை. இவர் 56 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாகவும் அவைதீக மதங்களை ஆதரித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஸோ இவர் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு? கிட்டத்தட்ட 56 ஆண்டுகள். சரிங்களா? செப்பு ஈய நாணயங்களை சேர அரசர்கள் வெளியிட்டுள்ளார்கள். தமிழ் பிராமியில் புராண குறிப்புகளை கொண்டுள்ள அவை ரோம நாணயத்தை போலுள்ளன. எழுத்துக்கள் எவையும் இல்லாமல் சேரர்களின் வில்லம்பு நாணயங்கள், சின்னங்களை தாங்கிய சேர நாணயங்களும் கிடைத்துள்ளன. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா புகழூர் கல்வெட்டு 10 சேரன் செங்குட்டுவன் பற்றிய குறிப்புகள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேர அரசர்களில் கேட்கக்கூடிய
கேள்விகளில் முக்கியமான குறிப்புகள் இதெல்லாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட தலைநகரம் மதுரை. ஸோ மதுரையிலேருந்து தாமிரபரணி நதி வங்காள விரிகுடாவில் கலக்குது இல்லையா, அங்கே இருக்கிற கொற்கை தான் அவங்களோட முக்கியமான துறைமுகம். முத்துக்கு பெயர் போன கொற்கை. ஸோ கொற்கை வந்து முத்து குளிப்பிற்கும் சங்குகள் சேகரிக்கும் பெயர் பெற்றது. ஸோ 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட எரித்ரேயன் பெரிப்ளஸ் அப்படிங்கிற ஒரு நூலில் கொற்கை வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கொல்கோய் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பாண்டியர்களின் சின்னம் மீன், அவர்களின் நாணயங்களின் ஒரு புறம் யானையின் வடிவமும் மற்றொரு புறம் புதிய பாணியில் மீனின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளன. இவர்கள் கேரளத்தின் தெற்கு பகுதியில் மீன் போர் தொடுத்து கோட்டயத்துக்கு அருகே உள்ள நெல்கிண்டா துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். ஸோ இதுவரைக்கும் எந்த ஒரு புத்தகங்களையும் இல்லாத ஒரு பாயிண்ட் இது. என்னன்னா பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோட்டயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நெல்கிண்டா அப்படிங்கிற துறைமுகத்தை தங்களோட கட்டுப்பாட்டு கீழே வச்சுருந்துருக்காங்க. நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மரபு வழி செய்தியின்படி பாண்டியர்கள் தமிழ் சங்கங்களை ஆதரித்து சங்க நூல்களை தொகுப்பித்தனர். சங்கப்பாடல்கள் பாண்டிய அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுகின்றன. ஸோ சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அரசர்கள் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய அரசர்கள். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பொது ஆண்டு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மாங்குளம் கல்வெட்டு எந்த அரசர்களை பற்றி குறிப்பிடுதுன்னா பாண்டிய அரசர், குறிப்பாக நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர், பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியில் முதுகுடி பெருவழுதியும் மற்றொரு நெடுஞ்செழியனான தலையாங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகிறது. ஸோ பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுறது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி. மதுரை யார்? பாண்டியர்களோட தலைநகரம். ஸோ மதுரை காஞ்சி யாரை பற்றி குறிப்பிடும்? பாண்டிய அரசர்கள். அதுலேயும் முக்கியமான யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா முதுகுடிமை பெருவழுதி, தலையாங்கனத்து செருவென்ற நெடுஞ்செழியன். முதுகுடிமி பெருவழுதி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணங்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் என குறிப்பிடப்படுகிறார். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வேள்விக்குடி செப்பேடுகளில் குறிப்பிடப்படும் அரசர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பெருவழுதி. சரிங்களா? எதுக்காக அப்படின்னா பிராமணர்களுக்கு நிலம் வழங்குனது, பிரம்மதேயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலங்களை வழங்கினது வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் பாண்டிய அரசர். நெடுஞ்செழியன், சேரர், சோழர், 5 வேளிர் குல சிற்றரசர்கள் ஆகியோரின் கூட்டு படைகளை தலையாங்கனத்து போரில் வெற்றி கொண்டதற்காக புகழப்படுகிறார். ஸோ தலையாங்கனத்து செருவென்ற நெடுஞ்செழியன்னு சொல்கிறது காரணம் சேரர், சோழர், 5 வேளிர் குல சிற்றரசர்கள், அவங்களோட பேரும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலையாங்கனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வெற்றி கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிற்றரசர்களோட மிளலை, முத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் அந்த மாதிரி இடங்களை கைப்பற்றிய பெருமையும் இந்த நெடுஞ்செழியனையே சாரும். இவரை வந்து பார்த்திங்கன்னா கொற்கையின் தலைவன் என்றும் திருநெல்வேலி கடற்கரையில் வாழும் மீன் பிடிக்கும் போர் புரியும் திறன் பெற்ற தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்றும் புகழப்படுகிறார். யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிங்களா? ஸோ சங்க இலக்கியங்களில் நிலங்களை 5 இணைகளாக பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை. ஸோ மலையில் என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடுகிறது, உணவு செய்கிறது தான் அவங்களோட தொழில். முல்லையில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை, காடுங்கிறதுனால கால்நடை மேய்ப்பது வேளாண்மை, மாற்றிட வேளாண்மை. ஒரு இடத்துல வேளாண்மை செஞ்சு அந்த நிலத்தை எரிச்சிட்டு அடுத்த பகுதிக்கு மூவ் ஆகிற அந்த மாற்றிட வேளாண்மை. மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். இங்கே என்ன பண்ணுவாங்க? வயல்னாவே உழுது நீர்ப்பாசனம் செஞ்சு வேளாண்மை செய்யாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடம். இங்கே மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி, உப்பு விற்றல், இதுதான் இவங்களோட தொழில். பாலைனா மணலும் மணல் சார்ந்த இடமும். இங்கே வேளாண்மை செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியாது. ஸோ இவங்களோட வேலை என்ன? களவு தொழில். சரிங்களா? அதை பற்றியான குறிப்புகள் தான் இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்தில் தமிழர்களின் அரசமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசமைப்புனா ஒரு அரசாங்கம். இப்போ மாவட்டத்தை ஆள்றவர் மாவட்ட ஆட்சித்தலைவர், அதுக்கு கீழே கோட்டாட்சியர், வட்டாட்சியர்னு வராங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கிளார், வேளிர், வேந்தன். கிளார் அப்படின்னா கிராமம், கிளார் ப்ளஸ் கிராமம். கிராமத்தை ஒரு சிறிய பகுதியின் தலைவராக இருக்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா கிளார்னு சொல்லுவாங்க. ஸோ வேளிர் அப்படின்னா பழங்குடி சங்கங்களின் தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா
வேளிர். வேந்தர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேந்தர்னா அரசர், மிக பெரிய வளமான நிலப்பரப்பை ஆள்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அரசர். எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த வேளிர்கள் பல்வேறு புவியியல் தன்மைகளை கொண்ட, குறிப்பாக மூவேந்தர்களின் வளம் நிறைந்த பகுதிகளின் இடையே அமைந்திருந்த மலைப்பாங்கான காட்டுப்பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டிருந்தார். ஸோ மலை, தமிழ்நாடை சுற்றி சுற்றி மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையும் அதை சார்ந்த பகுதிகளையும் தன்னோட அரசமை கீழே வச்சுருந்தீங்க தான் வேளிர் மக்கள், வேளிர் மன்னர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா குறுநில மன்னர்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்கள தான் கடையேழு வள்ளல்களும் அந்த மலைப்பகுதியை சார்ந்தவர் தான். அதில் ரொம்ப முக்கியமானவங்க 7 வள்ளல்கள். அதில் சில பேரோட பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதியமான், பாரி, இருங்கோ. இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கென இயற்கை வளமிக்க ஒரு பகுதியை ஆண்டனர். அவர்களின் பெருந்தன்மை வந்து பார்த்திங்கன்னா புலவர்களும் பாணர்களும் ஆடல் பாடல் மூலமாகவும் அவங்கள புகழ்ந்து பாட்டு எழுது மூலமாகவும் நம்ம வந்து அவங்கள தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேளிருக்கு அப்புறம் சங்ககாலமான சேரர், சோழ, பாண்டியர்களோட அரசமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. தொடக்க கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்ககால சமூகம் நல்ல கட்டமைக்கப்பட்ட அரசமைப்பு அப்படின்னு வந்து கொண்டது தான் சமூகம்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதையே மறுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு உருவாகிறதுக்கு முன்னாடியே குடிமை தலைமை இருந்திருக்கு, அந்த குடிமை தலைமையில் ஒருத்தர் வந்து அந்த அந்த தலைமை ஏற்று அரசர் மாதிரி இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் இருக்குது. ஸோ அவங்க முன்வைக்கும் வாதங்கள் என்னென்னா, சமூக பிரிவினைகள் வெளிப்படவில்லை, அதாவது இந்த வர்ண சிராசம முறைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த சமூக பிரிவினைகள் இல்லை. எல்லைகள் தெளிவாக இருந்தது. சேரர், சோழர், பாண்டியர் மூவேந்தருக்குமான எல்லைகள் தெளிவான வரையறையோடு இருந்தது. ஒரு அரசின் உருவாக்கத்திற்கு தேவைப்படும் வேளாண் வளர்ச்சியும் வேளாண் உபரியும் நாசம் ஏற்படுத்தும் போர்களால் தடுக்கப்பட்டன. போர் நடந்தாலே அந்த நாட்டில் வந்து வேளாண்மை விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி விழாத மாதிரி போர்களையும் தடுத்து நிறுத்திருக்காங்க. பல இந்திய அரசுகளைப் போல வரி விதிப்பு இருந்ததாக சான்றுகள் இல்லை. நம்மகிட்ட வந்து வரி விதிப்புகள் இருந்ததுக்கான பெரிய சான்றுகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் இருக்குது. ஆனால் வரி விதிப்புகள் இருந்திருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த வாதங்களுக்கு எதிராக இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான வாதங்கள் வைக்கிறாங்க. அது என்னென்னா, சங்க இலக்கியங்களை ஆழ்ந்து வாசித்தோமேயானால் மருத நிலப்பகுதி வாழ் சமூகத்தில் வேற்றுமைகள் தோன்றிவிட்டதை அறியலாம். ஸோ மலை, காடு, இந்த மீனவர்கள் அதை தாண்டி சமமாக வளமான பகுதியான மருத நிலத்தில் இந்த மாதிரி வேற்றுமைகள் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி தங்கள் நிலத்தின் மீது மூவேந்தர் கொண்டிருந்த பற்றையும் அவர்கள் பெற்றிருந்த செல்வாக்கையும் 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிரேக்க ரோமானிய நூல்களை துணை சான்றுகளாக சொல்லலாம். ஸோ கொற்கை முத்தை பற்றி ஒரு இதில் இருக்குது. ஸோ அதை ஆண்டுட்டு இருந்த மன்னர் அந்த நிலத்து மேலே எவ்வளவு பற்றாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான வெளிநாட்டு சான்றுகள் இருக்குது. ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்துறதுக்காக போர்கள் இருந்தன அப்படின்னு புறத்திணை இலக்கியங்கள் சொல்லுது. ஸோ போர்கள் இருந்திருக்கு. இந்த கருத்தில் என்ன சொல்கிறாங்க, போர்கள் தடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, போர்கள் இருந்தது, அதற்கான சான்றுகள் வந்து பார்த்திங்கன்னா புறத்திணை இலக்கியங்களில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் சொல்லுது. வணிக பெருவழிகளிலும் காவிரி பூம்பட்டினம் துறைமுகத்திலும் வரி வசூலிக்கப்பட்டது. மலையக பகுதியிலிருந்து முசிறி துறைமுகத்திலுமே சேரர் அரசர் வரி பெற்றனர் என்று அறிய முடிகிறது. வரி வசூல் பண்ணதுக்கு பட்டினப்பாளையே இருந்து ஒரு சாட்சியாக இருக்குது. அதை தான் வந்து இந்த வாதங்களை வைக்கிற அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வணிகம் மிகப்பெரிய பங்கை வகித்தது அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகளும் இருக்குது. வேந்தர்களின் அரசியல் எழுச்சி, அதாவது அரசர்களின் அரசியல் எழுச்சி இரும்பு காலகட்டத்தில், அது என்னன்னா 1100 to 300 கிமு, பொது ஆண்டு முன். ஸோ அவங்களோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேந்தர்கள் பெரிய நிலப்பரப்பை ஆளக்கூடிய அரசர்கள் தான் வேந்தர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ தங்களோட வந்து ஆதிக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் நிலங்களையும் வேளாண் நிலங்கள் மீதையும் அவங்க வந்து வச்சிருந்துருக்காங்க. அதே மாதிரி அந்த நிலத்து மக்களும் அவர்களை தலைவர்களாகவே ஏற்றிருக்காங்க. ஸோ அவங்கள தாண்டி குறுநில மன்னர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வேளிர். அவங்களோட ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்காமல் அவங்க தனியாக குறுநில மன்னர்களாக இருந்திருக்காங்க. அசோகர் கல்வெட்டில் சத்தியபுத்திரா என்று குறிப்பிடப்பட்டுள்ள அதியமான் நாளடைவில் வலிமை குன்றியதால் சேர சோழ பாண்டிய வேந்தர்களை இப்போ அரசன் என்ற நிலையை அடையவில்லை. ஸோ அதியமான் மிகப்பெரிய வேளிர் இன தலைவராக இருந்திருக்காரு. ஆனால் பெரிய வேந்தராக மாறி இருக்காருன்னா இல்லை, அதுக்கான சான்றுகளும் இல்லை. கிளார்களையும் வேளிர் குல தலைவர்களையும் வேந்தர்கள் தங்களை அடிபணிய செய்ததோடு தங்களோடு போரிட்டும் கொண்டனர். ஸோ இதில் வர பாயிண்டெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சேர சோழ பாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
சின்ன சின்ன குறுநில மன்னர்களையும் கூடயும் போர் புரிஞ்சு அவங்களையும் தன்னோட ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை குறிக்கிறதுக்காக தான் மிகப்பெரிய பட்டங்களையும் அவங்களே சூட்டிருக்காங்க. சேரல் இரும்பொறை, சரிங்களா, ராஜராஜ சோழன், அந்த ராஜா அப்படிங்கிற மாதிரியான சில பட்டங்களையும் அதற்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ இமயவரம்பன், வானவரம்பன், பெருவழுதி அப்படிங்கிற மாதிரி பட்டப்பெயர்கள் காரணம் என்ன? இமயவரம்பன்னா இமயம் வரைக்கும் தன்னோட வரம்பை ஆளுகையை கொண்டவன் தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். ஸோ அவங்களோட பேரை மற்ற அரசர்களிலிருந்து பெரிய பேரரசர்களாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் இந்த மாதிரியான பேர்கள் இருக்குது. அது வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் அவங்களோட புகழ்ந்து வரலாற்றில் அவங்களோட புகழ் இடம்பெறணும்னு புலவர்களை வச்சு பாடல்களும் இயற்றியும் அப்படி இயற்றியவங்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து வாழ்ந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரசர்கிட்ட இன்னொரு அரசர் வேறுபடுத்தி காட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூவேந்தர்களோட அதாவது தமிழகத்தோட சமூகமும் பொருளாதாரமும் எப்படி இருந்தது, அதற்கான வரலாற்று சான்றுகள் என்னென்ன கிடைச்சிருக்கு, கல்வெட்டுகள், பழமை பொருட்கள் என்னென்ன கிடைச்சிருக்கு, எங்கெங்கே இருக்குது, அதுக்கப்புறம் கடைசியாக சங்கம் மருவிய காலம், கலப்பிரர்கள்னு சொன்ன அந்த கலப்பிரர்களோட காலம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவோட அடுத்த பாட்டில் நம்ம பார்ப்போம். சரி, இந்த வீடியோ பதிவில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற பாடத்தோட 3வது பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, சமூகமும் பொருளாதாரமும், அதாவது பண்டைய தமிழகத்தில் இருந்த மக்களோட சமூகம் எப்படி இருந்தது, அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சடங்குகள் நடைபெற்ற இடங்களில் போர்க்கைதிகள் பணியாற்றியதற்கான பதிவுகள் காணப்படுகின்றன. எங்கன்னு பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களில். அதே மாதிரி அடிமைகள் பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றன. பொருளாதார உற்பத்தியில் பெண்களும் செயலூக்கத்துடன் பங்கெடுத்துள்ளனர். எப்படி அப்படின்னா பொருளாதாரத்தில் பெண்கள் சார்ந்த பொறியியல் வல்லுநர்களும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பல பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. கைவினை தொழில்களான உலோக பாண்டம் செய்தல், மணி, தங்க அணிகலன்கள், சங்கு, வளையல்கள், அணிகலன்கள், இரும்பு வேலை, மண்பாண்டம், இது மாதிரியான உற்பத்தி நடவடிக்கைகள் குறித்த சான்றுகள் நிறையா இருக்குது. அந்த காலத்தில் நகரமயங்களாக இருந்தது என்னென்னு பார்த்திங்கன்னா அரிக்கமேடு, உறையூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், மதுரை, கொர்க்கை, கேரளத்தில் இருக்கிற பட்டினம் அப்படிங்கிற இடம், அந்த மாதிரியான இடங்களில் கைவினை பொருட்களோட உற்பத்தியும் மற்ற பொருள்களின் விற்பனையும் ஜோராக நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி மதுரை காஞ்சியில் பார்த்திங்கன்னா 2 அங்காடி கடைவீதிகள் இருந்தது அப்படிங்கிறது குறிப்புகள் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா நாலங்காடி, அது பகலில் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அல்லங்காடி, அது பார்த்திங்கன்னா இரவில் இருக்கும். எல்லா பொருள்களும் தமிழ்நாட்டில் மூலப்பொருள்களை உற்பத்தி பண்ணுறது கிடைச்சதான்னு பார்த்திங்கன்னா கிடைக்கல. அதனால் விலை உயர்ந்த கற்களையும் ஆபரணங்களையும் பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறையில் நாம் கொடுத்துட்டு மற்ற பொருள்களை மூலப்பொருள்களை நம்ம வாங்கியிருக்கோம். அதற்கான குறிப்புகளும் இருக்குது. ஸோ மண்பாண்டங்களின் மீது பொறிக்கப்பட்டுள்ள சில பெயர்கள் தமிழ் மொழி பேசாத ஏனைய மக்கள்கள் பெரும்பாலும் வணிகர்கள் நகரங்களிலும் தொழில் மையங்களிலும் இருந்ததை தெரிவிக்கின்றன. ஏன்னா மண்பாண்டங்கள் மீது மற்ற நாட்டு வணிகர்களோட அவர்களோட மொழிகளில் பார்த்திங்கன்னா குறிப்புகள் அந்த மண்பாண்டங்களில் எழுதியிருக்காங்க. அது நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா மகத நாட்டு கைவினைகள், மாலவ நாட்டு உலோக பணியாளர்கள், அது மட்டும் இல்லாமல் மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழக கைவினைகளோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதாக குறிப்புகள் மணிமேகலையில் இருக்குது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மற்ற நாட்டு கைவினைஞர்களும் உலோக பணியாளர்களும் எந்திர பொறியியல் வல்லுநர்களும் தமிழ் கைவினை கலைகளோடு இணைந்து பணியாற்றிய குறிப்பு எந்த நூல்னு பார்த்திங்கன்னா மணிமேகலை அப்படிங்கிற நூலில். தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகத்தோடு தொடர்புடைய வணிகன், சாத்தன், நிகம போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. சாத்தன் அப்படின்னாலும் வணிகன்தான், நிகமன் அப்படின்னாலும் வணிகன்தான். உப்பு வணிகளில் பார்த்திங்கன்னா உமனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா மாடுகள் பூட்டிய வண்டிகளில் குடும்பத்தோடு வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சாத்து எனும் சொல் இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்களை குறிப்பதாகும். 2 சொல்லுவாங்க. சரிங்களா, அதை பற்றிய பாடம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இடம் விட்டு இடம் பெயர்ந்து வாணிகம் செய்கிறவங்களும் ஒரே இடத்துல இருந்து வாணிகம் செய்கிறவங்களுக்கும் என்ன பேர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துல சாத்துங்கிற ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி விற்றுக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய நாணயங்கள் பார்த்திங்கன்னா
புழக்கத்தில் இருந்திருக்கு. அகழ்வாராய்ச்சியிலையும் கிடைச்சிருக்கு. ரோம தங்க வெள்ளி நாணயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அந்த நாணயங்கள் நமக்கு வந்து கிடைத்திருக்கு. இந்தியாவின் தென்பகுதியில் கடற்கரைகளை எளிதாக சென்றடைய முடியும் என்ற சூழல் இருந்தாலும் கிழக்கையும் மேற்கையும் இணைக்கும் கடல்வெளி பாதையில் அமைந்த காரணத்தால் கடல் தொடர்புகளில் முக்கிய பங்கு வகித்திருக்கு தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ துறைமுகங்கள் பலவற்றில் கிடைத்துள்ள அம்போரா எனும் ரோம நாட்டு ஜாடிகள் கண்ணாடி பொருள்கள் கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை சுட்டுகின்றன. ஸோ அம்போரான்னு கொடுப்பாங்க. சரிங்களா? அம்போரா அப்படிங்கிறது என்ன? ரோம நாட்டு ஜாடிகள் அல்லது கண்ணாடி பொருட்கள், அதை தான் அம்போரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரோமானியர்களால் கொண்டு வரப்பட்ட செல்வம், அயல்நாட்டு வாணிகர்களின் வருகை ஆகியவை குறித்து தொல்பொருள் சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் நிறைய குவிஞ்சு கிடக்கிறது தமிழ் இலக்கியத்தில். ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் கோயம்புத்தூர் பகுதியிலும் தென்னிந்தியாவின் ஏனைய பகுதிகளிலும் கண்டறியப்படுகின்றன. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் எங்கே கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுப்பாங்க. அரிக்கமேடுன்னு கொடுப்பாங்க, கோயம்புத்தூர்னு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், அதுதான் ஆப்ஷன். இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி ஒரு டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி இது. ஸோ இந்த பாடத்திலேயே ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த தொல்லியல் தொடர் ஆய்வுகளில் கிடைக்கப்பட்ட அந்த சான்றுகள் தான். சரிங்களா? கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா 2018 4ஆம் கட்ட ஆய்வு நடத்தியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 கரிம மாதிரிகள். சரிங்களா? அந்த கார்பன் பொருள்கள். அது மட்டும் இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா நாட்டின் புளோரிடா மாகாணம் மியாமி நகரத்தில் அமைந்துள்ள பீட்டா பகுப்பு சோதனை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அமெரிக்கா நாட்டில் இருக்கிற பீட்டா அந்த லேபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து கிடைச்ச மாதிரிகளை அனுப்பியிருக்காங்கன்னு கேள்வி வரும். கீழடி 2018. சரிங்களா? இவை அதிகபட்சமாக 353 சென்டிமீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்டன. காலம் 580 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து கிடைச்சதுன்னா தமிழர்களோட அந்த வரலாறு தான் மிகப்பெரிய நீண்ட வரலாறு அப்படிங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி எழுத்தறிவுக்கான பண்டைய காலத்திலேயே எழுத்தறிவு இருந்ததுக்குங்கிறதுக்கான சான்றுகளும் கிடைத்திருக்கு. இது வந்து கீழடி தான். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் இங்கே இருக்கு இல்லையா, இந்த பானை ஓடுகள் வந்து கிடைச்சிருக்கு. எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழடி. இது எத்தனை காலத்துக்கு முற்பட்டதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கிமு 580. சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது மூலம் 6ஆம் நூற்றாண்டிலேயே நம்ம தமிழ் சமூகம் ஒரு எழுத்தறிவு பெற்ற சமூகம் அப்படிங்கிறது தெரிய வருது. இதே மாதிரி நம்ம கால்நடைகளை வைத்து வேளாண்களையும் சிறந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் கீழடியில் கிடைச்சிருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளின் 70 எலும்பு துண்டு மாதிரிகள் பூனேவின் தக்கான கல்லூரி முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பகுப்பாய்வு செய்து சமர்ப்பித்த எலும்பு துண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா திமிழுள்ள பசு, காளை, எருமை, செம்பரியாடு, வெள்ளாடு, கலைமான், காட்டுப்பன்றி இவையெல்லாம் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வருது. கட்டட தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்கள் கிடைச்சிருக்கு. அந்த செங்கல்களோட விகிதாச்சாரம் எப்படி இருக்குன்னா 1:4:6. இதுவும் கீழடியில் கிடைத்த ஒரு சான்று தான். நெசவு தொழில் நடந்திருக்கு. அதற்காகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு. தக்களிகள்னு சொல்லுவாங்க. நூல் நூற்க பயன்படும் தற்களிகள். அது வந்து பார்த்திங்கன்னா 150க்கும் மேற்பட்ட தக்களிகள் கிடைச்சிருக்கு. துணிகளில் உருவமைப்பு வரைவதற்கு உபயோகப்படுத்தப்படும் அந்த தூரிகைகள், அந்த பிரஷ் இருக்கு இல்லையா, அது ஒரு 20 கிடைச்சிருக்கு. சுடுமண்ணால் செய்யப்பட்ட தறியில் தொங்க விடப்படும் குண்டு கிடைச்சிருக்கு. செம்பிலான ஊசி கிடைச்சிருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து காலத்தால் முற்பட்டவங்க எதில் நெசவு தொழில் அப்படிங்கிற மாதிரியும் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரியான சான்றுகள். மணிகளை வச்சு வணிகம் செஞ்சுருக்கோம் நம்ம. சரிங்களா? அதுவும் கீழடி ஆய்வில் கிடைச்சிருக்கு. அங்கே கிடைக்கப்பட்ட அகேடு, கார்லீனியன் போன்ற மணிகள் செய்வதற்கான மூலப்பொருட்கள் மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத் வழியாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. அதே மாதிரி சிவப்பு வண்ண பானை ஓடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இதெல்லாமே 2ஆம் நூற்றாண்டில் ரோமில் புழக்கத்தில் இருந்த மணிகளும் அந்த வண்ணங்களும். சரிங்களா? அதெல்லாம் தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 2ஆம் நூற்றாண்டிலேயே நம்ம வணிகம் செஞ்சுருக்கோம். எப்போ? கிமு 2ஆம் நூற்றாண்டிலேயே. அதற்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அணிகலன்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் விட்டுருங்க. என்னென்ன கிடைச்சிருக்குன்னா தந்தத்தால் செய்யப்பட்ட வளையல்கள், சீப்புகள், மணிகள், ஆபரணங்கள், செம்பு துண்டுகள், கண்ணாடி, படிகம், குவாட்ஸு, இந்த மாதிரி 4000க்கும் மேற்பட்ட மணிகள் வந்து கிடைச்சிருக்கு. இரும்பு பொருட்களும் கிடைச்சிருக்கு. இரும்பு ஆணிகள்,
கத்திரியோட பாகங்களும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, சுடுமண் உருவங்கள். எத்தனை சுடுமண் உருவங்கள் கிடைச்சிருக்கு கீழடியிலனா 13 மனித உருவங்கள், 3 விலங்கு உருவங்கள், 600க்கும் மேற்பட்ட விளையாட்டுப் பொருட்கள், 28 காதணிகள் தோடு. சரிங்களா, இதெல்லாம் சுடுமண் உருவங்கள் எங்கே கிடைச்சிருக்குன்னா கீழடியில். ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. ஸோ விளையாட்டு பொருட்களும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. பகடை விளையாண்டுருக்காங்க, வட்ட சில்லுக்கள், ஆட்டக்காய்கள். சரிங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் விளையாண்ட ஒரு விளையாட்டு முறைகள். சில்லு அப்படின்னா பானை ஓட்டோட விளிம்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி நைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு விளையாடுறதான் வந்து அந்த விளையாடுவாங்க. ஸோ அந்த நல்லா தேய்க்கப்பட்டு மொழுன்னு பண்ணாங்க இல்லையா அந்த பானை ஓடுகள், அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சில்லுக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கீழடி மற்றும் சிந்து சமவெளி குறியீடுகளுக்கிடையே ஒற்றுமை. அதாவது கீழடியில் கிடைத்த பொருட்களுக்கும் சிந்து சமவெளியில் கிடைத்த பொருட்களுக்கும் குறியீடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒற்றுமை இருக்குது. ஸோ வைகை நதிக்கரையில் இருக்கிற கீழடி அகழ்வாய்வுகள் மூலம் என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, அந்த கிராம வாழ்க்கையிலேருந்து நகர வாழ்க்கைக்கு மாறும் அந்த சமூகம் நகரமயமாதல் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்குகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடைத்த பொருட்கள் மூலமாக நமக்கு வந்து தெளிவாகிறது. அதன் மூலமாக இன்னொரு விஷயமும் என்ன புலப்படுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, கீழடியில் இருக்கிற தமிழர் நாகரிகமும் சிந்து சமவெளியில் தொடங்கப்பட்ட நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா சமகாலத்தவை, ரெண்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழடி ஆய்வு மூலமாக தான் நமக்கு வந்து தெரிய வருது. பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில். சரிங்களா, சிந்து சமவெளியில் சிந்து நதி எப்படி வந்து இந்திய நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி தமிழ் பண்பாட்டின் தொட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா பொருணை நாகரிகம். வற்றாத ஒரே நதி எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி. இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களின் வழியே பாய்கிறது. பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில் 1876 ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஐகோர் என்பவரால் அகழ்வாய்வு நடத்தப்பட்டது. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா, ஆதிச்சநல்லூரில் முதல்ல அகழ்வாராய்ச்சியை தொடங்கினவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஐகோர். எந்த நாட்டுனா ஜெர்மனி. சரிங்களா, பின்பு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ 1899 முதல் 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு செய்திருக்கிறார். இவர் ஒரு காலகட்டம். சரிங்களா, இவங்க 2 பேரும் அகழ்வாய்வு செஞ்சு சேமித்து வச்ச பொருட்கள் எல்லாமே சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு இருக்கு. சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இந்திய தொல்லியல் துறையினர் 2004 ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அகழாய்வு செய்தனர். ஸோ அவங்களாம் செஞ்சுட்டு போய் 100 வருஷம் கழித்து நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா தோண்டியிருக்காங்க. கொஞ்சம் கொடுமை தான். தமிழக அரசின் தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரின் ஈமக்காடுகள், வாழிடப் பகுதி, புதைமேடுகளின் அகழ்வாய்வு பணிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டாக 2019-21 தொடங்கியிருக்காங்க. கொற்கை சங்க இலக்கியங்களும் கிரேக்க இலக்கியங்களும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழைய துறைமுகமாகும். தமிழக அரசின் தொல்லியல் துறையினால் 1968 இங்கே அகழ்வாய்வு நடத்தப்பட்டது. எங்கே? கொற்கையில். சரிங்களா, இப்போவும் கொற்கையில் வந்து பார்த்திங்கன்னா அகழ்வாராய்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை பற்றியான நிறைய தகவல்கள் கிடைத்துக்கிட்டு இருக்குது. ஆதிச்சநல்லூரிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகலை என்ற ஊரில் 2019 நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஒரு தாளியிலிருந்து கிடைத்த உமி நீங்கிய நெல்மணிகள் அமெரிக்காவின் மியான்மி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் பகுப்பாய்க்கு உட்படுத்தப்பட்ட போது இதன் காலம் பொது ஆண்டிற்கு முந்தைய காலத்தை சார்ந்ததாக கால கணக்கீடு செய்தனர். அதாவது கிட்டத்தட்ட பொது ஆண்டு முன் கிமுக்கு முன்னாடி 1150 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பழமையானது. எது? அந்த நெல்மணிகள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, தாமிரபரணியோட அந்த பண்பாடு, தாமிரபரணி ஆற்றை ஒட்டி வளர்ந்த அந்த ஆற்று சமவெளி நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா 3200 வருட பழமை வாய்ந்தது என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப் இது. சரிங்களா, எந்தெந்த வருஷம் யார் அங்கே ஆய்வு செஞ்சாங்க, அங்கே என்ன கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம் மறுபடியும் ஒருத்தவங்க வந்தாங்க, அங்கே என்ன கண்டுபிடிச்சாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ பொருணை நதி நாகரிகம் பார்த்தோம். இதே மாதிரி சிவகலை கொற்கையிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இங்கேயும் ஈமத்தாளிகள் வந்து அதாவது செத்தவங்களை அந்த தாளியில் இட்டு புதைக்கும் பழக்கம். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 3 முதல் 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த
ஈமத்தாளிகளில் எலும்புகள் இறந்தவர்களின் பயன்பாட்டிற்கு தேவைப்படும் என்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்ட பாத்திரங்கள், பொன், உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு பொருள்கள் கிடைத்துள்ளன. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் சிவகலையில். இதே மாதிரி பொன்னாலான நெற்றி பட்டங்கள், நெற்றியில் கட்டுவாங்கள்ல, அதுவும் கிடைச்சிருக்கு. கருப்பு நிற சிவப்பு பானைகள், 500க்கும் மேற்பட்ட கீறல் குறியீடு, இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா, இந்த மாதிரி குறியீடுகள் கொண்ட பானை ஓடுகள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. வெண்கல பொருட்கள், உயரம் கொண்ட வெண்கல பொருட்கள் கிடைச்சிருக்கு. அணிகலன்கள் கிடைச்சிருக்கு. வளையம், அந்த வளையல்கள் தந்தத்தாலையும் எலும்பாலையும் சங்கினாலும் செய்யப்பட்ட மணிகளும் வளையங்களும் கிடைச்சிருக்கு. கழிவு நீர் மேலாண்மை வந்து நமக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் அங்கே கிடைச்சிருக்கு. 29 வரிசையில் உள்ளது. எது இங்கே கிடைத்த அந்த செங்கற் கட்டுமானம், சரிங்களா, இங்கே இருக்கு பாருங்கள், 29 வரிசை வச்சு செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள், எதுக்கு, கழிவு நீர் வெளியே போகிறதுக்காக. இது எல்லாமே கீழடி, ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை இந்த மாதிரி இடங்களில் கிடைச்சிருக்கு. பொதுவாக எங்கெங்கே எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க தவிர எங்கே அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல. ஸோ ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை எது ஆப்ஷனில் கொடுத்தாலும் போட்டுருங்க. ஸோ நம்ம சமூகத்தில் மதம் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புத்த மதம், சமண மதத்தை வந்து நம்ம கடைபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சைவம், வைணவம் அப்படின்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் வந்து பொதுவாக இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம்னு பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. முறைப்படுத்தப்பட்ட மத நடவடிக்கைகளின் தோற்றம் அசோகர் காலத்திலிருந்து தென்பட தொடங்குகிறது. அதுக்கு முன்னாடியும் கும்பிட்டுருக்காங்க, ஆனால் முறைப்பட்டது அசோகர் காலத்தில் தான். காலகட்டத்தில் தான் பௌத்த மதம் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பரவி இருந்தது. அசோகரின் மகள் போதி மரத்தை இலங்கைக்கு கொண்டு சென்றதாக கருதப்படுகிறது. ஸோ தென்னிந்தியாவிலையும் சரி இலங்கையிலையும் சரி தமிழர்கள் வாழ்ந்த இடத்துல பௌத்த மதம் கடைபிடிக்கப்பட்டிருக்குது. அசோகருக்கு முன்னதாக அசோகரோட அப்பா சந்திரகுப்த மௌரியரே கர்நாடகத்துக்கு வந்ததாகவும் அங்கே இருந்ததாகவும் ஒரு பழங்கதையும் இருக்குது. அதை பற்றியான இது நமக்கு சரியான சான்றுகள் இல்லை. சங்க இலக்கிய சான்றுகள் நிறையா இருக்குது. ஆனால் அந்த காலகட்டங்களில் வர்ண சிராம முறை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பகுதிகளில் வேரூன்றவில்லை. அதாவது செய்யும் தொழிலின் அடிப்படையில் ஜாதி வேறுபாடுன்னு சொல்லலாம், சரிங்களா. அந்த முறை தமிழ் சமூகத்தில் அப்போ இல்லை. பௌத்த மதம் சம்பந்தமான தொடர்பான சான்றுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து கிடச்சிருக்கு. எங்கன்னா கிருஷ்ணா, கோதாவரி நதி கழிமுக பகுதிகளில் இந்த மாதிரி மையங்கள் இருந்திருக்கு. பௌத்த மதம் எந்த அளவுக்கு ஆழமாக வேறுன்றிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அமராவதி, நாகார்ஜுனா கொண்டா ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு முக்கியமான ஏதாவது பாயிண்ட் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சங்கம் மருவிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த மதம் இருந்து சமண மதத்துக்கு மாறியிருக்காங்க, சரிங்களா. அதற்கப்புறம் சமணத்தில் இருந்து வைணவம், சைவம் அப்படிங்கிற மாதிரி மதங்கள் பிரிஞ்சிருக்கு. இதில் முக்கியமான பாயிண்ட்டுன்னு எதுவும் கிடையாது. ஸோ சங்க காலத்துக்கு அப்புறம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிற கலப்பிலர்கள் காலம் இருக்குது. கலப்பிலர்களோட காலம் எப்போனா பொது ஆண்டு 300க்கும் 600க்கும் இடைப்பட்ட காலம், சரிங்களா. தமிழ்நாட்டில் கலப்பிரர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்விடைவெளியில் போர்க்குணம் மிக்க கலப்பிரர் என்போர் தமிழகத்தை கைப்பற்றி தமிழகத்தின் பாரம்பரிய அரசுகளான மூவேந்தர்களையும் தோற்கடித்ததால் இக்காலமானது கலப்பிரர்களின் இடைக்கால ஆட்சி என்றும் இருண்ட காலம் என்றும் தொடக்க கால வரலாற்று ஆசிரியர்கள் சித்தரித்தனர். இருண்ட காலம் என்று சொல்லப்பட்ட காலம் என்ன அப்படின்னு நிறைய டிஎன்பிசியில் கேட்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த கருத்து வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரியானது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா தமிழ் பண்பாட்டில் சிறந்த இலக்கியங்களான நிறைய இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் தான் தோன்றிருக்கு. திருக்குறளும் 14 கீழ்கணக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலப்பிரர் காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்டது. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய சிறந்த காப்பியங்களும் கலப்பிரர் காலத்தை சேர்ந்தவையே. இக்காலத்தில் அவைதீக மதங்களான சமணமும் பௌத்தமும் பெரும் செல்வாக்கு பெற்றமையால் வைதீக வேத புராண கருத்துக்களை கொண்டிருந்த அறிஞர்கள் ஆட்சி புரிகின்ற கலப்பிரர்கள் தீயவர்கள் என்ற தோற்றத்தை உருவாக்கிடலாம். அதாவது இந்து சமயத்தை பின்பற்றிட்டு இருந்தவங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் அந்த கலப்பிரர்கள் காலத்தில் சமணமும் பௌத்தமும் பெரும் செல்வாக்கு பெற்றிருக்கா. அதாவது வைதீக வேத புராண கருத்துக்களை கொண்ட அறிஞர்கள், இந்த கிருஷ்ணன், விஷ்ணு, சிவபெருமான் அவங்கெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா
இந்த களப்பிரர் காலத்தில் அவங்களோட செல்வாக்கு குறைஞ்சி பௌத்தமும் சமணமும் செல்வாக்கு பெற்றுச்சு. அதனால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா களப்பிரர் காலத்தை ஒரு இருண்ட காலம் அப்படிங்கிற மாதிரி வரலாற்றில் பதிவு செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் நிலவுது. சரிங்களா? ஸோ இதற்கப்புறம் இதில் முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது. இங்கே ஒரே ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் புலாங்குறிச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட 5ஆம் நூற்றாண்டின் இடப்பகுதியைச் சேர்ந்த கல்வெட்டுகளில் ஒன்று சேந்தன் கூற்றன் எனும் 2 அரசர்களின் பெயர்களை குறிப்பிடப்படுகிறது. அவர்களின் குடும்ப வம்சாவளி ஆகியன குறித்து எந்த குறிப்பும் காணப்படாவிட்டாலும் அறிஞர்களை அவர்களை களப்பிர அரசர்கள் என்று கருதுகின்றனர். 6ஆம் நூற்றாண்டின் 3வது கால்பகுதி காலத்தில் களப்பிரர்கள் ஆட்சி பாண்டிகளால் முடிவு கொண்டு வரப்பட்டது. களப்பிரர்களை தோக்கடித்து மறுபடியும் மூவேந்தர்களின் ஆட்சியை நிலைநாட்டியவர்கள் பாண்டியர்கள். அதுக்கப்புறம் பாண்டியர்களை வீழ்த்தி சோழர்கள் வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற பாடம் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. சரிங்களா? இதில் மொத்தம் 3 வீடியோ இருக்கும். ஸோ 3 வீடியோவும் பார்த்துட்டு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப முக்கியமான பாடம் தான், ஆனால் தகவல்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமில்லாத பாடம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதிலிருந்து கேள்விகள் கண்டிப்பாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.